தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மிதுன ராசி கட்டம் மாற்றத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு ராசி கட்டமாக இருக்குது. அதில் ஒரு கிரகம் நின்றாலும் சரி, உங்கள் லக்னமே மிதுன லக்னமாகவோ அல்லது மிதுன ராசியாகவோ வந்தால் ஒரு சில சிறப்பம்சங்கள் உங்களுக்காக இருக்குது. இல்லை, நான் மிதுன லக்னம் மிதுன ராசி இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த ராசி லக்னமானாலும் வச்சிங்க, மிதுன ராசி கட்டம் உங்களுக்கு எத்தனாவது வீடாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அந்த மிதுனம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். அந்த மிதுனத்தில் ஒரு கிரகம் நின்றாலோ அல்லது மிதுன ராசி கட்டத்தின் அதிபதி புதன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். அது என்ன அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் ஒரு ஜோதிட விளக்கங்களோட ஒரு ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்க போகிறேன். மிதுன ராசி கட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகம் மாற்றம் விரும்பிகள் அல்லது மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசி கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மாடர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து மிதுனத்துக்கு அதிகமாக பொருந்தும். ஒரு விஷயத்திலே அதிலேயே பற்றுதலோடு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க ராசிக்காரவங்களாக இருந்தால் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மனநிலையை. இப்போ இதில் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த சம்மந்தமான காரகத்துவம் ஆதிபத்தியங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே இதை வந்து உதாரணமாக எடுத்துப்போம். ஆதிபத்தியம்னு சொல்லி பார்க்கும்போது 12ஆம் ஆதிபத்தியம் கொண்ட சூரியன் இங்கே நிற்கிறார் மிதுனத்தில் இல்லையா. காரகத்துவம் பார்க்கும்போது உயிர் காரகத்துவம், தந்தைக்கு காரகத்துவம். இப்போ இந்த கிரகம் வந்து மிதுனத்தில் நிற்கிது. இப்போ இது எந்த மாதிரியான பலனை தரும்? சரியா, அதாவது என்ன மாற்றத்தை அதிகமாக தரும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு செலவு பண்ணுறதே வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க. அதாவது ஊர் சுற்றி பார்க்குறது, இவங்களுக்கு வந்து நிம்மதி தரக்கூடிய தூக்கம். அந்த தூக்கத்துக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும், எப்படி சொல்கிறது, ஒரு பெட்டில் அலங்கரிக்கிறது, தூங்குகிற இடத்த வந்து டெக்கரேட் பண்ணுறது, இல்லை வந்து ஊர் சுற்றி பார்க்குறது. ஏன்னா பயணத்தையும் இந்த 12ஆவது இடத்த குறிக்கும். தொலை தூரமாக நம்மளை தூரமாக போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து 12ஆம் இடம் குறிக்கக்கூடியது. தந்தை இதெல்லாம் குறிக்கக்கூடியது. தந்தை காரகத்துவம், உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறதுனால தந்தையோட சுமூகமான போக்கு இருக்காது. முரண்பாடான தன்மை வந்து இவங்களுக்கு கொடுத்துரும். எப்போதுமே வந்து ஒரே மாரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த காலையில் சொல்லுவாங்க இல்லையா, தாய் அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலம் எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி காலையில் ஒரு பேச்சு, ஈவினிங் ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மாற்றம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் காரகத்துவத்துலேயும் ஆதிபத்தியத்துலேயும். இப்போ இது வந்து காலைல நான் தரேன்னு சொல்லியிருப்பான் ஒருத்தவங்கள்ட்ட, நான் காசு தரேன்னு, சாயங்காலம் வந்து நான் எப்போ தரேன்னு சொன்னால் என்கிட்டே இல்லையே அப்படின்னு சொல்கிறது. இப்படி இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மிதுனத்தில் நீங்கக்கூடிய கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் ரெண்டுத்துலேயுமே வந்து மாற்றம் அதிகமாக இருக்கும். இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க முடியாது. இதை பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவங்களை வந்து நம்பி இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல மாற்று வழி தேர்ந்தெடுத்துகிட்டு போடுறது, இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நெகட்டிவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்தமாரி இருக்கிறவங்க நம்ம கூடவே பயணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது நமக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களை நம்பி நம்ம போவோம், இவங்க எப்போ கிளண்டு போனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டைப்பை கொடுத்துரும். இப்போ இது இந்த ஜாதகத்திற்கு தான் நான் சொன்னனே ஒழிய, இப்போ இதேமாரி எனக்கு கன்னி லக்னம், எனக்கு 10ஆவது இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பொருந்தாது. ஏன்னா மற்ற கிரக நிலைகள் தொடர்புகளையும் பார்த்து தான் அதுக்கு மூலமாக நான் இப்போ பலன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கிரகம் வந்து இந்த இடத்துல வந்து மாற்றத்தை தருது, ஒரு விஷயத்தை மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எந்த கிரக தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ இங்கேயே வந்து சனி தொடர்பும், அதாவது சனியுடைய 3ஆவது பார்வையும் சந்திரனுடைய நேரடி 7ஆவது பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால, இதில் வந்து அவர் வந்து இது நான் பண்ணுறது நியாயம் அப்படின்னு வேறு அடித்து பேசுவார். இப்போ இந்தமாரி கூடுதல் சிறப்புலாம் இருக்குது கிரக பார்வை, கிரக தொடர்பு அப்படின்னு இருக்கும்பொழுது. இப்போ இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.